200 ஏக்கர் சோலார் பவர் கம்பெனி 7 கம்பெனிக்கு கொடுத்துருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அந்த காணியில் விவசாயம் செஞ்சு கிட்டத்தட்ட 300 மக்கள் இருக்குது. அதனால அவங்களுக்கு சில அநியாயம் வந்திருக்கு. அதனால் நாங்கள் அரசாங்கத்திலிருந்து அந்த மக்களுக்காக நியாயம் செய்ய வேண்டியனால நாங்கள் இன்னொல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் 2 தீர்வுக்கு வந்திருக்கு. வணக்கம். மீண்டும் ஒரு செய்தியினூடாக சந்தித்திருக்கிறோம். அண்மை நாட்களாக திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளினுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டதை தொடர்ந்து நீண்ட காலமாக இழுபறியில் இருந்திருக்கக்கூடிய இந்த நிலையில முத்துநகர் விவசாயிகளின் நிலப்பிரச்சனைக்கு தீர்வினை பெற்று தருவாறு கோரி மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமன ஒரு தீர்வை வழங்கியிருக்கிறார். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளுடைய காணி விவகாரம் தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது திருகோணமலை மாவட்ட செயலகத்தில். அந்த அடிப்படையில் ரொஷான் அக்மீமன முத்துநகர் காணி தொடர்பான தான் ஆரம்பத்திலே இருந்து போராடி கொண்டிருப்பதாகவும் அதே போல பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையில் சிறந்ததோர் தீர்வினை பெறுவதற்காக அரசு தற்போது ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த விவசாயிகளுக்கு மாற்று காணி அல்லது இழப்பீடு வழங்கும் வகையிலான முடிவு பல வகையான கலந்துரையாடலின் பின்னராக எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடன் கலந்துரையாடி தனிப்பட்ட முறையிலான பொதுமக்களது முடிவுகள் குறித்து தரவுகளை பெற்றுக்கொண்ட பின்னராக அவை அந்த காணிகள் விவசாயிகளுக்கு முழுக்க பகிர்ந்தளிக்கப்படும் என்று சொல்லி ரொஷான் அக்மீமன தெரிவித்திருக்கிறார். கடந்த அரசாங்கத்தில் காலத்தில் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணி 200 ஏக்கர் சோலார் பவர் கம்பெனி 7 கம்பெனிக்கு கொடுத்துருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அந்த காணியில் விவசாயம் செஞ்சு கிட்டத்தட்ட 300 மக்கள் இருக்குது. அதனால அவங்களுக்கு சில அநியாயம் வந்திருக்கு. அதனால் நாங்கள் அரசாங்கத்திலிருந்து அந்த மக்களுக்காக நியாயம் செய்ய வேண்டியனால நாங்கள் இன்னொல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் 2 தீர்வுக்கு வந்திருக்கு. அந்த மக்களில் வாழ்வாதாரம் எதுவும் இல்லை மக்களுக்கு, எதுவும் இல்லாத மக்களுக்கு எந்த மக்களுக்கு காணி கொடுக்க முடியும் அவங்களுக்கு காணி கொடுக்கவும் இல்லாட்டி வந்தி கொடுக்க முடியும் மக்களுக்கு வந்தி கொடுக்கவும் நாங்கள் 2 தீர்வுக்கு வந்திருக்கு. நாங்கள் இன்னைக்கு போகிறவ மக்களுக்காக கூட பேசிட்டு அவங்கள எந்த தீர்வுக்கு விருப்பம் அதை பேசிட்டு நாங்கள் அந்த தீர்வுக்கு போகிறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கு. ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தி அங்கு பிரதமரை சந்தித்தது 10 நாட்களுக்குள் அவர்களுக்கு தீர்வு அளிப்பதாக பிரதமர் அவர்கள் உறுதியளித்தார். அது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு? மக்கள் பிரதி அமைச்சர் சந்திப்பு போக்கு முன்னிருந்து நாங்கள் மக்கள்கிட்ட பேசிட்டு தான் இருந்தது. ஆனால் மக்கள் வந்து கொஞ்சம் அவசரம், அவங்களுக்கு அவசரமாக தீர்வு வேணும், அது எங்களுக்கு விளங்குது. ஆனால் இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை, அதனால கொஞ்சம் காலம் வேணும். 10 நாளில் என்ன சொல்யூஷனுக்கு நாங்கள் போக முடியும் அது சொல்ல முடியும், என்ன தீர்வு எங்களுக்கு எடுக்க முடியும் அது சொல்ல முடியும். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அது மக்களுக்கு சரியான கொடுக்க போகிறோம், சில காலம் வேணும். ஏன்னா எந்த மக்கள் எந்த பிரச்சனையில் சரியான பக்க மக்கள் அது ஐடென்டிஃபை பண்ண வேணும். ஏன்னா அரசாங்கத்தில் பக்கத்தில் வந்து கொடுக்க போனாலும் காணி கொடுக்க போனாலும் அது பண்ணதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டமில் நாங்கள் போக வேண்டி இருக்குது. அதனால தீர்வு எடுக்க எங்களுக்கு முடியும், அந்த தீர்வை இம்ப்ளிமெண்ட் பண்ண போனால் சில காலம் வேணும். அது மக்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு வேணும். மக்களுடைய சப்போர்ட் இருந்தால் இதுக்கு சீக்கிரம் முடிவுக்கு வர முடியும். වරාට ඉඳන් වල ඉස්කෝල තියෙනවා 10ක් 15ක් විතර, පන්සල් පල්ලි තියෙනවා තව 10ක් 15ක් විතර.
උද්‍යාන තියෙනවා. ඔගේ අනිත් ගම. ඒක වරාය පැත්තෙන් අපි නිමල්ලවතුමා තේරුම් වුණා. කාලයක් ඉස්තිරිච්ච යෝජනාවක් මේක. අනුයාගත්ත මේ වගේ කාලයක් ඉස්තිරිච්ච වජිලා ගන්නගත්ත ඉඩම් ප්‍රමාණය හෙක්ටයාර 900ක් නේද? 900කට 80000කට ප්‍රමාණයක්. ඒ නිසා පවුල් 5000කට ආසන ප්‍රමාණයක පදිංචි ඉඩම් ටික අර වරාය ගෙසට් එකෙන් නිදහස් කරලා යාලට ඉඩම පොළපාදික විලාට යනවා. ඒතකොට මේක ඇතුලේ අර මුතුනගර වල පදිංචි ජනතාවක් ඉන්නවා. ඒ නිදහස් වීම. ඒතකොට යාලටත් ඒ ඉඩම් වල අයිති හම්බ. ඒතකොට තමයි අවසාන වශයෙන් අපි ආපු එකතාවය. දැනට ඒකතාවයේ සහවුරු කරගන්න අපි නැවත වතාවක් ඒ සමාගම් ටික හම්බුණා. ඒතර බලශක්තිය මාධ්‍යාංශයෙන් එකතු වුණා. අර දැනට බාබෝජේසි ඇග්‍රීමන්ට් අසන්න නොකරපු සමාගම් ටිකක් තියෙනවනේ. එයාලත් මේ එකතාවයට එකඟ කරගන්න. දැක්කොත් අපිට හැමෝටම රැකියාව දෙනවනේ. එක්කෙනෙක්ගේ පවුල එක දරුවෙකුට දුන්නොත් අනිත් පවුල තව දෙන්නෙක් හිටියොත් දෙන්නට රැකියාව දෙන්න වෙනවා. කාටවත් දෙන්න කියලා අවශ්‍යයක් නැහැ මොකද ඊට පස්සේ. වැඩි මාර්ගයකට දාලා බාලකරට දාලා නේ ඉවරයක් වෙන්නේ නැහැ. අපි යන්නේ අර වන්දි කතන්දරේ විතරයි. ඒ අතර සමාගම් පුද්ගලික මට්ටමේ තම තමන්ගේ ධම්ම හිටපු අයට රසාව දෙනවා නම් මේක එයාලා වෙනගනි.